இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன ஹெஞ்சூரி டிலீட்டட் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவியே 1 hour தான். ஸோ இதை பற்றி ஒன்லைனில் எதுவும் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மூவிக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வீடியோ பார்க்க ரெடியாங்க. இது உங்கள் பேர் மைண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைன்லேயே சுகா அப்படின்னு ஒருத்த காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படி அவன் வர வழியில் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது, இது வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு மாட்டியிருக்கும். இவனும் அதை பார்த்து பயந்துட்டே தான் உள்ள வரான். அப்பன்னு பார்த்தே உனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் பேசுறது அப்படின்னு பார்த்தா ஒரு எடிட்டர் தான் பேசுவார். ஆக்சுவலாக அந்த எடிட்டர் வந்துட்டு உனக்கு படத்தில் நடிக்க ஒரு சான்ஸ் வாங்கி தந்திருப்பாரு. இவனும் அதை நினச்சி நீங்கள் இல்லாட்டி எனக்கு இந்த சான்ஸே கிடச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கதா. அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, டே நான் நினச்சதுனால மட்டும் இல்லை, நான் ரெக்கமெண்ட் பண்ணதையும் தாண்டி உனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிறனால தான் நீ வந்திருக்க. ஸோ இப்போ போய் நீ ஒர்க் பாரு, நம்ம இன்னொருக்கா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனும் அதை கேட்டுட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணுறான். கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி நடக்கும்போது தான் அவன் கால் கீழே ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அது ஒரு உடஞ்ச மாஸ்க்கு. ஸோ அந்த மாஸ்க்கை தொட்டு தான் அவனுக்கு நிறைய இல்யூஷன் வர ஆரம்பிக்குதா. நீ அது என்ன இல்யூஷன் அப்படிங்கிறது இந்த சீனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அவன் ஷாக்லேயே உட்காந்துட்டு இருப்பான். அண்ட் அப்பன்னு பார்த்தா அவனோட ட்ரூ மெம்பர் வந்து ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு வாடா அப்படின்னு கூப்பிடுவோம். இவனும் அடிச்சு பிடிச்சி உள்ள ஓடுறான். அண்ட் அப்படி ஓடனா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோகம் இருக்கும். அந்த கோகுக்குள்ள தான் இப்போ ஷூட்டிங்கும் நடக்குது. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஹீரோயின் லேடி இருப்பான். அந்த லேடி கிட்ட வந்துட்டு டேரக்டர் எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம், நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டல, இங்கே இப்படி தான் பேசணும், டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரூடாகவே கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த ஹீரோயினும் சார் நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ரிப்ளை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க அந்த படம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட்டிங் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இந்த டேரக்டர் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த சுகா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதாவது அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு செவர் இருக்கும் இல்லையா, அந்த செவருக்கு மேலே ஒரு பேய் குத்த வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி அவன் கண்டுபிடிக்கிறான். அதாவது அவன் பேய் அப்படின்னு தெரியல, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். ஸோ அப்படி தெரிஞ்சது டேரக்டர் கிட்ட சொல்ல டைப் பண்ணுறான். பட் அவர் அதுக்குள்ளேயே ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு கேமரா ஆன் பண்ணிடுறான். ஸோ அப்படியே தான் படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஷூட்டிங் நடந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இன்னொரு இடத்த இப்போ ஸ்டார்டிங் சைனில் பார்த்தாலே ஒரு எடிட்டரு அவரையும் இந்த படத்தோட ப்ரொடியூசரையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் இவனை பிடிச்சி கண்ணா பின்னா திட்டாரு. அதாவது நீ எடிட்டிங்கை சொன்ன டைமுக்கு ரெடியாக பண்ண மாட்டியா, உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்கும், இப்போ நீ மட்டும் எடிட்டிங்கை சொன்ன டைமுக்கு பண்ணாட்டி என்ன வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவனும் நான் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறான்னா, நீ எங்கேப்பா பண்ண, சேரில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், ப்ரொடியூசராக இருந்தால் அதாவது இதோட அருமை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறான். அண்ட் உள்ளே ஹீரோக்கு இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அங்கே வந்துட்டு கோ ப்ரொடியூசர், ப்ரொடியூசர், டேரக்டர் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அண்ட் அப்போ அவங்க ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சொன்ன டைமுக்கு எடிட்டிங்கை முடிக்கிற மாதிரி தெரியல, அப்படி எடிட்டிங்கை நீ முடிக்காதே நம்ம போட்ட ஃபண்ட் எல்லாமே காலி ஆயிரும், நமக்கு எல்லாமே பெரிய லாஸ் தான். ஸோ தூக்கத்தெல்லாம் பார்க்காம நீ உட்காந்து எடிட் பண்ணி நீ தனியாக முடிப்பாங்கிற எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஸோ இந்த பொண்ணை வந்துட்டு உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணு உனக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பா. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த பொண்ணுக்கு தனியாக சம்பளமெல்லாம் இல்லை, உனக்கு தரணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு சம்பளம், அதில் பாய் தான் இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான், நீங்கள் எடுக்கிற படமே சிறுசு, அது பட்ஜெட்டும் கம்மி, எனக்கு கொடுக்குற சம்பளம் அதை விட கம்மி, இதுலேயும் பிரித்து கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் தனியாக புலம்ப ஆரம்பிக்கிறான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு எடிட் பண்ணுறதை நினச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாள். ஸோ அவனு சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஹீரோ சொல்கிறேன், இது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான வீடியோஸ் தான், இதை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்க தான் அப்படியே அந்த குகையும் சைட் பை சைட் காமிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எடிட்டிங் பண்ணதோ வந்து பார்த்துட்டு இருப்பா, கிளிப் எடிட் பண்ண. அண்ட் அப்பன்னு பார்த்து இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் பண்ணது யார் அப்படின்னா, பழைய ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம் இல்லையா, ஒருத்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான், பேர் சுக்கானு, அவன் தான் கூப்பிட்டுருப்பான். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணியும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிரும். ஸோ இந்த படத்தில் தான் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். அதாவது என் சீன்லாம் எடிட் பண்ணிட்டியா, நான் எப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். பட் அந்த பொண்ணு இல்லை, நான் இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, நான் இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவனும் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு தான் போகிறான். பட் அந்த பொண்ணு அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கு தான் வரான். ஆனால் அப்படி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ லிஃப்ட் ஆன் பண்ண நின்றுட்டு இருப்பான். அண்ட் அப்படி அவன் நின்றுட்டு இருக்கிறப்போ இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருவான் பார்த்தீங்களா, அந்த கல் பின்னாடி ஒரு உருவம் உட்காந்துருக்கும், அதே மாதிரி உருவம் அதே போஸ்ட்டில் இங்கே உட்காந்துட்டு இருக்கும். ஸோ இவனும் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த உருவத்தோட ஷோல்டரை பிடிச்சி சொல்கிறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பஜாரி பொம்பளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா ஒரு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கண்டபடிக்கு திட்டிட்டு இருக்கும். அதோட இவன் ஷோல்டரை தொடர்ந்து யாரா நீ ஏறும தள்ளுறா அப்படின்னு இவனையும் சொல்லிட்டு போயிடும். ஸோ அப்போ தான் இவன் அந்த பொண்ணோட பேக் அங்கே கிடக்குது அப்படின்றத நோட் பண்ணி அந்த பேக் எடுத்து கொடுக்கலான்னு போவான். பட் நீ என் பேக்கெல்லாம் திருடுறியா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுவா. ஸோ இவனும் இதுதான் தலைவிதி அப்படிங்கிற மாதிரி அந்த லிஃப்ட் ஆன் பண்ணி அதுக்குள்ளேயும் போகிறான். அண்ட் அப்போ பாருங்கள், அவன் லிஃப்ட் ஆன் பண்ணி உள்ளே போகிறப்போ பின்னாடியே ஒரு உருவம், பேய் உருவம்னு பார்க்க ஆரம்பிக்குது.
பட் அவன் வந்துட்டு அதை அப்போதைக்கு நோட் பண்ணியிருக்க மாட்டான். பட் அந்த பேரும் இவனையே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம படத்தோட ஹீரோ, அந்த பொண்ணு, அப்புறம் அந்த டேரக்டர் 3 பேர் உட்காந்து அந்த வீடியோ கிளிப் தான் எடிட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போவான். அப்போ அவனையுமே அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இவன் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரான். உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அந்த வீடியோ கிளிப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கவுக்குள்ளே போவா. அப்போ அங்கே ஃபுல்லாமே புகையாக இருக்கும். ஸோ அந்த புகைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே போவா. அப்போ அந்த சுக்கா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அதுக்குள்ளே போகாதே, ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கத்துவான். அண்ட் அப்படி கத்துறப்ப இந்த பொண்ணு திரும்பி பார்ப்பா. பட் திரும்பி பார்த்துட்டு இந்த சைடு திரும்புறப்ப அந்த புகை எதையுமே இப்போ காணா, அங்கே கருகுமுன்னு இருக்கும். அண்ட் சடனாக திரும்பி இந்த சைடு பார்த்தா இப்போ அந்த கத்துறவன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல செத்து கிடப்பான். ஸோ இப்படி தான் இவங்க வீடியோவும் எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வீடியோ எல்லாமே நல்லா இருக்கேம்மா, பட் என்ன அந்த பேக்ரவுண்டில் பாரு அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேச ஆரம்பிக்கிறான். பட் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, சார் அதெல்லாம் பெருசாக யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம இந்த வீடியோ கிளிப்பை ஏன் டிலீட் பண்ணோம், இது இப்படியே வச்சுக்கலாம், இது பார்க்க நேச்சுரலாக இப்படியே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறா. பட் அந்த டேரக்டர் புரியாமல் பேசாதம்மா, இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர், ஃபுல்லாக இருட்டாக இருந்தால் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ஆக்ட்ரஸ் மேலே வரும். இப்போ இந்த ஒயிட் கலராக தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆக்ட்ரஸ், அதாவது ஆடியன்ஸ் எல்லாமே அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஆக்ட்ரஸை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு இந்த டேரக்டர் கத்துறான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேடி, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த கிளிப்பெல்லாம் யாரும் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம இந்த கிளிப்பை எடுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறான். பட் இவன் அதெல்லாம் கேட்காம அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா இவன் ஈஸியாக டிலீட் பண்ணிட்டாங்கிறது வெளியே வந்துடுவான். அண்ட் அப்படி வெளியே வந்ததும் அந்த பேய் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும், என்னையே டிலீட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவன் அந்த கிளிப்பை தான் டிலீட் பண்ணா, பட் அந்த பேய் அவனை டிலீட் பண்ணுற மாதிரி நினச்சிருக்கும். ஸோ இப்போ அவன் அப்படியே ரோட்டில் நின்று இருக்கும்போது அந்த பேய் இவனையே பார்த்துட்டு இருக்கும். இவனும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு பயத்தில் இருந்துட்டு இருப்பான். அப்படியே அவனும் அதுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பேய் அவன் பக்கத்தில் வரும். பக்கத்தில் வந்து ஒரு ரத்தம்லாம் தெரியும். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் வந்துட்டு ஒரு அருவாள் எடுத்துகிட்டு வந்து இவன் தலையில் ஒரே போடு, அந்த இடத்துலையே தலை செதறிடும். ஸோ இப்போ அந்த ப்ரொடியூசர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அதாவது இவங்க இறந்துட்டாங்க இல்லையா, அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம ஹீரோட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்படி ரிலீஸ் பண்ணாட்டி நம்ம காசு எல்லாமே போயிடும், நம்ம கம்பெனியும் அம்பேல் தான். ஸோ பண தூக்கம். ஸோ இப்போ அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நம்ம பணம் எல்லாம் அம்பேல், நம்ம கம்பெனியும் திவால் ஆகிடும். ஸோ தூக்கத்தை பார்க்காத, பசியை பார்க்காத, நீ உட்காந்து இது எடிட் பண்ணி மட்டும் முடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்தே கிளம்பிடுறான். பட் இவங்க 2 பேரும் 2 நாளில் இத்தனை வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு கேட்குறா, சார் எனக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் இருந்துச்சு இல்லையா, அந்த டெபுட்டி டேரக்டர் கூட ரிலீஸ் பண்ணானே, அந்த டிலீட் பண்ண கிளிப்பை நம்ம ஏன் ஆட் பண்ணக்கூடாது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. பட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எதுக்கு, நமக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குது, இப்போ அந்த கிளிப்பை சேர்த்து எப்படி வந்து அந்த ப்ரொடியூசர் அதே டிலீட் பண்ண தான் போகிறான், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, அதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம எடிட்டரோட ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவான். சரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அவளோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு அந்த ப்ரொடியூசர் தான் காமிக்கிறாங்க. இப்போ சொன்னது ஏதோ ஹீரோ தான் அதை டிலீட் பண்ணலான்னு, பட் டிலீட் பண்ண போகிறது யார், இந்த ப்ரொடியூசர் தான் இல்லையா. ஸோ இந்த பேய் வந்துட்டு இந்த ப்ரொடியூசர் சீனுக்கு வந்திருக்கும். அண்ட் அப்படியே வந்துட்டு இப்போ சுகாக்கு கால் பண்ணுறான். சுகாட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னா, நாளைக்கு இந்த படத்தோட பாக்கி ஷூட்டிங் இருக்குது, மறக்காம நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் எனக்கு ட்ராமா இருக்குது, நான் இதுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இந்த ப்ரொடியூசர், சரி நீ வராட்டி விடு, எனக்கு வந்துட்டு வேறு ஆள் இருக்காங்க, நான் அவங்கள வச்சு இந்த படத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சார் நாளைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் படத்தை முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்க சைடில் இருந்து ஏதோ சத்தம். அதாவது என்னன்னா, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் 2 பெருசாக மூச்சு விடுற மாதிரி இருக்குது. இவனும் ஃபோனை கட் பண்ணாமே அந்த ப்ரொடியூசர் அந்த ஸ்க்ரீனை தள்ளி பார்க்குறான். அப்போ அந்த டெபுட்டி டேரக்டருக்கு நடந்த அதே விஷயம் தான் இவனுக்கு நடக்குது. அந்த பேய் வந்து சதக்கன மூஞ்சிலே இருக்குத்தையும் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அண்ட் ஆப்போசிட்டில் சுகாவன்ட்டு சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவ ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம அந்த அசிஸ்டன்ட் லேடி தான் காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி இவங்க ஒரு சீனை டிலீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த சீன் வந்துட்டு மறுபடியும் ஆட் ஆயிருக்கும். அதாவது அந்த கிளிப்பை அவங்க ஆல்ரெடி டிலீட் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த கிளிப் வந்துட்டு திரும்ப ஆட் ஆயிருக்கும். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட இந்த கிளிப் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும். அதாவது இப்போ இந்த உருவம் சின்னதாக தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ ரொம்பவே பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இப்படி இவங்க இதை பார்த்துட்டு இருக்க அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அண்ட் அந்த ஃபோனில் பேசுறது யாரு அப்படின்னு பார்த்தா சுகா. அண்ட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்படி ப்ரொடியூசர் வந்துட்டு என்னை இப்படி படத்துக்கு ஷூட்டிங் இருக்குன்னு வர சொன்னார், பட் நான் வந்துட்டு அவரை நீ காணோம், நைட் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ அலற சத்தம் கேட்டுச்சு, நான் திரும்பி கூப்பிட்டு பார்த்தேன், பட் அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் இதெல்லாம் கேட்டு ஹீரோ ஒரு சைடு சாகிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த பொண்ணு அந்த ஃபோனை வாங்கி அவன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதாவது என்ன சொல்கிற அப்படின்னா, இப்படி நீங்கள் இந்த ஷூட்டிங் அந்த குகையில் எடுத்தீங்கல்ல, அப்போ ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்கிறான். அதாவது நீ கண்டிப்பாக பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ட் அப்போ தான் அவனும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் பார்த்தேன், நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறப்போ ஒரு உருவம் பின்னாடி தெரிஞ்சு, பட் அதை நான் டேரக்டர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்க வந்துட்டு பேச்சை மாற்றி வேற ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டாங்க. ஸோ என்னால் அதை சொல்ல முடியல, அப்படி நான் சொல்லியிருந்தாலும் யாருமே அதை நம்பியிருக்க மாட்டாங்க, ஸோ அதை நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். பட் அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆல்ரெடி இருந்த சைஸை விட ரொம்பவே பெருசாக இருக்குது, பட் நாங்கள் அந்த ஆல்ரெடி அந்த கிளிப்பை டிலீட் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் இப்போ அந்த கிளிப் ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த சுகா
அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீ லூஸ் மாதிரி பேசாதீங்க, ஏதாவது எரராக இருக்கும், எப்படி ஒரு கிளிப் தானாக பெருசாகும், இதெல்லாம் பெயின் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையும் இப்போ கட் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ப்ரொடியூசரை ரீச் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். பட் அவனால் எவ்வளோ ஃபோன் பண்ணியோ காண்டாக்ட் பண்ண முடியல. ப்ரொடியூசர் அந்த சைடில் இருந்து ஃபோனும் அட்டன் பண்ணல. ஸோ சரி நம்ம ப்ரொடியூசரை நேராகவே போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனும் அந்த பொண்ணுக்கிட்டே, நீ 2 days தான் இருக்குது, எடிட்டிங் ஒர்க்லாம் நிறையாவும் இருக்குது, நீ ஒர்க் பாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்போ நம்ம சுகா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த ட்ரூப்லேயே வேலை செய்வான், அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கேட்க ஆரம்பிக்கிறான். அதாவது எப்போவுமே நீங்கள் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை சார், இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, அது மட்டும் இல்லாமல் வெளியே ஃபுல்லாக ரைனோ பெஞ்சிட்டு இருக்கு, ஸோ அதனால தான் எங்கள் ப்ரொடியூசர் இந்த இடத்துல படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி மட்டும் அவர் இந்த இடத்துல படத்தை எடுக்காட்டி நாங்கள் யாருமே அந்த சைடு போக மாட்டோம், ஏன்னா அது ஒரு சபிக்கப்பட்ட குகை, அங்கே நிறைய கொலை நடந்திருக்கு, அதே சமயத்தில் நிறைய அமானுஷமான விஷயமும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் இதெல்லாம் சொல்ல சுகாவுக்கு பயம் கிளம்புது. அதாவது அவன் ஸ்டார்டிங்கே அந்த போர்டெல்லாம் பார்த்துருப்பான் இல்லையா, போர்டு படத்தை உள்ளே போயிருப்பான். அட பாவீங்களா, சபிக்கப்பட்ட கோயில தான் என்ன இத்தனை நேரம் நடிக்க வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதே நேரத்தில் அந்த ஹீரோயின் லேடி இருப்பா பார்த்தீங்களா, அந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் லேடி, அவள் வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் லேடியை பார்க்க வந்திருப்பா. வந்துட்டு டேரக்டருங்க, ப்ரொடியூசருங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. பட் அதுக்கு இங்கே உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா, ஷெட்யூலை வந்துட்டு மாற்றிட்டாங்க, படம் இனி 2 days கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி உள்ளே போக, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக அந்த எடிட்டிங் கிளிப்பில் அந்த பே வீடியோ இருக்கும்ல, அதாவது இவங்க வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, அப்போ பின்னாடி வந்துட்டு அந்த பேய் உருவம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இல்லாமல் தவழ்ந்து இந்த பொண்ணுக்கிட்ட வர மாதிரி இருக்கும். இவளுக்கு அந்த இது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக, ஸோ இது ஒன்றும் தொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணி அந்த கிளிப்பை டிலீட் பண்ணிடுவா. ஸோ அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த அசிஸ்டன்ட் லேடியோ காஃபி கொண்டு உள்ளே வர, எங்கே நம்ம எடிட் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சரி பரவாயில்ல நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயந்துட்டே ஓடி போய் பாத்ரூம்குள்ளே போயிடுவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கொடுக்க அந்த அசிஸ்டன்ட் லேடி வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் திருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பாத்ரூம்குள்ளே உட்காந்ததும் யாரோ ஒருத்தங்க மூச்சுடுற மாதிரியே இவளுக்கு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தா இவன் அந்த டாய்லெட்குள்ளே உட்காந்துருக்க மாட்டா, அந்த பேய் மடியில் தான் உட்காந்துருப்பா. ஏன்னா இவ்வளோ அந்த கிளிப்பை டெலிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கால. ஸோ அந்த பேயை பொறுத்தவரை யாருமே அந்த கிளிப்பை டெலிட் பண்ணக்கூடாது, படம் போக போக தான் ஏன் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம சுகா பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த படத்தை நடிச்சு முடிச்சுட்டேன், இப்போ அவன் ஒரு ஆக்டர் ஆகிட்டான், அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம். பட் அதுக்கு பதிலாக அந்த குகையில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அவன் ரொம்பவே ஆர்வமாக இருப்பான். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க இவன் அந்த அசிஸ்டன்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அவனையும் கூப்பிட்டுட்டு காரில் அந்த குகையை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற காரணத்தினால. ஸோ இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ப்ரொடியூசரோட வீட்டுக்கு வந்திருப்பான். அப்படி வந்து வெளியே நின்று நிறைய டைம் கூப்பிட்டு பார்க்குறான், சார் அப்படின்னு. பட் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவனும் கதவை திறந்துட்டு லைட்டாக எட்டி பார்ப்பா, அந்த ப்ரொடியூசரும் அங்கே உட்காந்துருப்பாரு, ஒரு தலை தனியாக கண்டு ஒழுகுது. ஸோ அவ்வளோதான், இதை பார்த்து தான் அங்கேருந்து அலற ஆரம்பிச்சிடறான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் லேடி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏன்டா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டால், பிரச்சனையாவா, அவ்வளோதான் ப்ரொடியூசர் மண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனால் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் லேடி இருப்பா பார்த்தீங்களா, அவளுக்குள்ள அந்த பேய் போயிடும். அண்ட் அந்த பேய் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின், அதாவது இந்த அசிஸ்டன்ட் லேடியை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அந்த அசிஸ்டன்ட் லேடியை நோக்கி வரும்போது இவ்வளோ ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அந்த மூஞ்சி பார்க்க அவ்வளோ விகோரஸாக இருக்கும். ஸோ அப்படி பயந்துட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அதே டைமில் இந்த சைடு சுகா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அந்த இடத்தையும் ரீச் பண்ணியிருப்பான். அண்ட் அப்படி அவன் ரீச் பண்ணிவிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஏதோ தடுக்கி டப்புன்னு கீழே விழுவான். அப்போ தான் அங்கே ஒரு பொண்ணோட பெணம் கிடக்கிறத அவன் நோட்டீஸும் பண்ணுறான். அண்ட் அப்படி பார்த்து அவனும் பயப்படுறான், கூட வந்திருக்கிற அந்த அசிஸ்டன்ட்டும் பயப்படுறான். அண்ட் உடனே அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ரூமில் ஒளிஞ்சிருப்பா, அவளுக்கு ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சு இங்கே என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையும் சொல்கிறான். அதாவது இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செலெக்ஷன் வச்சுருப்பாங்க கரெக்டாக. அப்படி அந்த செலெக்ஷன் வைக்கிறப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொண்ணுங்களை கூப்பிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு இவங்க கூப்பிட்ருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க கூப்பிட்றப்போ அதில் ஒரு பொண்ணு மட்டும் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, நிறையா பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த டேரக்டர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட வந்து ஏன் என்ன செலக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பா. படத்துக்கு அவனும் செலெக்ஷனில் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுறான். என்ன இல்லை உனக்கு நடிக்க வரலை, அது மட்டும் இல்லாமல் உன்னால நடிக்க வச்சனா தேட்டரில் யாரும் படம் பார்க்க வரமாட்டாங்க, அப்போ அது மட்டும் இல்லாமல் உன் மூஞ்சியை பார்க்கவே சகிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு பைத்தியம் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஸோ அந்த பொண்ணு அதனால ரொம்பவே மனசு உடஞ்சு அழுதுகிட்டே காட்டுக்குள்ளே ஓடி இருப்பான். நான் அப்படி ஓடும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து தடுக்கி விட்டு இறந்தும் போயிருப்பா. பட் இந்த டேரக்டருக்கு தெரிஞ்சிருக்காது, அவனும் இந்த பொண்ணு போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பான். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம சுகா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் லேடி கிட்ட சொல்லியிருப்பான். அப்படி சொன்னதும் அந்த லேடியும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீனில் இப்போ ஒரு கிளிப் வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் உருவம் இருக்கு இல்லையா, அது இப்போ ரொம்பவே பெருசாகி தவழ்ந்து கீழே வந்து
வந்துருச்சு. அதாவது அந்த மேலே இருந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு இப்போ கீழே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அசிஸ்டன்ட் லேடியை நோக்கி வர ஆரம்பிக்குது. இவ்வளோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறா. அண்ட் ஒரு கட்டத்தில் அந்த பேய் எந்திரிச்சு மாஸ்க் போட்டு அப்படியே ஓடி வந்து இவளையே பார்க்கும். அண்ட் அப்போ அந்த ஸ்க்ரீனும் உடையுது. ஸோ இப்போ இதே நேரத்தில் அந்த மானிட்டர் பின்னாடி இருந்து அந்த பேய் அப்படியே மெல்லமாக வெளியே வரும். அதே டைமில் ஹீரோ இங்கே ரீச் ஆயிடுறான். வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் சைடில் திரும்பி பார்க்குறான். அந்த பேய் வந்துட்டு மாஸ்க் போட்டு வாயில் ரத்தம் பொலப்பெல்லாம் ஒழுகிட்டு இவங்களையே பார்த்துட்டு இருக்கும். அண்ட் அப்படியே அந்த பேய் அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணு பாருங்க, அந்த மூஞ்சியே கொலன்னு அவ்வளோ விகரஸாக இருக்கும். ஸோ இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே அலறிட்டு இருக்க. இவன் அந்த பயத்தில் ஒரு பெரிய கட்டையை தூக்கி அது மேலே அடிக்க போவான். பட் அந்த பேய் கண்ணாசதுக்கே அவன் காதில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அந்த பேய்க்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதனால இப்போ பார்த்துக்க, நான் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. ப்ரொடியூசர் இறந்து போயிட்டாரு, நான் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறேன். அண்ட் அதே டைமில் நான் தான் ப்ரொடியூசரும். ஸோ நான் உன் வீடியோவை டிலீட் பண்ண மாட்டேன், உன் கிளிப்பை எல்லாத்துக்கும் காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன வேணும், அதாவது இந்த பேய்க்கு என்ன வேணும், கிளிப் வீடியோ வந்துட்டு இதில் ப்ளே ஆகணும் கரெக்டாக. ஸோ அதனால் அவளும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சைனில் ஒரு பொண்ணு கீழே தள்ளி விட்டுருப்பா, அதாவது ஒரு டேரக்டர் அவனை கீழே தள்ளி விட்டுருப்பா இல்லையா, அவனை இப்போ காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அவன் என்ன சொல்கிறான்னு, சார் நான் தான் இந்த ப்ரொடியூசரும், நீங்கள் ஒரு பொண்ணு செலெக்ஷனுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை தான் இப்போ நான் வந்துட்டு படத்தில் நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் அப்பையும் சொல்லியிருக்கலாம் சரி நடிச்சு வச்சுட்டு போப்பா அப்படின்னு. பட் இவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் வேணாம், அந்த கிளிப்லாம் இருக்கக்கூடாது, டிலீட் பண்ணி போய் சொல்கிறான். ஸோ அவ்வளோதான், இவனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வருது, என்னன்னு பார்த்தா அந்த பேய் பொண்ணு தான் இங்கேயும். ஸோ அவ்வளோதான், இந்த பேய் பொண்ணு வந்துட்டு இவனையும் கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வேந்துமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.